வெல்கம் பேக் டு ஹன்சிக்குட்டி சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இட்லி மாவு வச்சு ஒரு போண்டா ரெசிபி, சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸு. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் இட்லி மாவு இருக்கிறத எடுத்து வச்சு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இட்லி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு போட்டு மாவாட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ண வேண்டாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஜீரகம், மிளகு, இஞ்சி, கொத்தமல்லி தழை இது எல்லாமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் மாவு நல்லா வெங்காயமெல்லாம் நல்லா மாவோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சுட்டுக்கோங்க. மாவு பதம் ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. பொரிச்சு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிட்டு ஆயில் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம போண்டாவாக சின்ன சின்னதாக நம்ம போட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நம்ம போட்டோன்னா லைட்டாக எண்ணெய் மேலே வரணும், அதுதான் கரெக்டான பதம். நான் அரிசி மாவு கடையில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வீட்டில் கிரைண்டரில் மாவு அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு உளுந்து மாவை கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ஆயிலும் பிடிக்காது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், மொறுன்னு இருக்கும். இப்போ என்னோடய மாவு பார்த்திங்கன்னா பாருங்கள், லைட்டாக ஒட்டிக்கிச்சு. பட் ஆனால் நீங்கள் கிரைண்டரில் ஆட்டி நீங்கள் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா மட்டும்தான் நல்லா கலரும் கரெக்டாக இருக்கும். உள்ளே இருக்கிறது மாவு நல்லா வெந்திருக்கும். அந்த மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விட்டு 2 டைம் போட்டு எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. குழந்தைங்களுக்கு சீக்கிரம் செஞ்சு தரக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி. எல்லாத்து வீட்லேயுமே இட்லி மாவு நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். இது மாவு புளிச்சிடக்கூடாது. அந்த டைமில் இது செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.